உலக பட்டினி நாளையொட்டி விஜயின் தமிழக வெற்றி கழகம் சார்பில் தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளிலும் அன்னதானம் வழங்கப்படுகிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் செந்தில் ராஜாவிடம் கேட்கலாம். செந்தில் ராஜா, இந்த அன்னதான நிகழ்வுக்கான ஏற்பாடுகளாக என்னென்னலாம் செய்யப்பட்டிருக்கு? விவரங்கள். ஜெனிஃபர், ஒவ்வொரு வருடமும் மே 28ஆம் தேதி உலக பட்டினி தினம் கடைபிடிக்கப்படுகிறது. உலகம் முழுவதும் இது கடைபிடிக்கப்படுகிறது. குறிப்பாக பட்டினியில் யாரும் இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி இந்த தினத்தை உருவாக்கி அதை கடைபிடித்து வருகின்றனர். இதை முன்னிலைப்படுத்தி விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்தினர் செயல்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக நடிகர் விஜய் தன்னுடைய அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார். குறிப்பாக ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது தேர்தல் முடிவு வெளியான பிறகு தன்னுடைய கட்சி பணிகளை விரைவுபடுத்துவதற்கு, கட்டமைப்பை வேகப்படுத்துவதற்கான பல்வேறு விஷயங்களை செய்ய கூறி அதனுடைய செயலாளர் ஆனந்திற்கு அறிவுறுத்தி இருக்கிறார். அதற்கான பணிகள் ஒருபுறம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் இது போன்ற நிகழ்வுகளும் தற்போது அவர் உத்தரவிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு பல்வேறு இடங்களில், அதாவது 234 தொகுதிகளிலும் விளிம்பு நிலை மக்கள் வாழக்கூடிய, வசிக்கக்கூடிய பகுதிகளில் இந்த உணவு வழங்கும் நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று கூறியிருந்தார். அது அந்த பகுதிக்கு ஏற்ற வகையில் ஒரு கலவை சாதமாக இருக்கலாம், வெள்ளை சாதம், அதாவது சாம்பாருடன் கூடிய வெள்ளை சாதமாக இருக்கலாம். அது போன்ற நிகழ்வுகளை, உணவுகளை தயார் செய்து விளிம்பு நிலை மக்களுக்கு வழங்க வேண்டும். குறிப்பாக ஆதரவற்றவர்கள், சாலை ஓரம் வசிக்கும் மக்கள் மற்றும் ஏழை மக்கள், பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த உணவுகளை வழங்க வேண்டும். இதை ஒரு முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். அதன் அடிப்படையில் தான் இன்று இந்த நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஒரு பெயரளவில் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு பதிலாக மக்களுக்கு உதவி பெறும் வகையில் இதை கவனம் ஈர்க்கும் வகையில் செய்ய வேண்டும், ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் செய்ய வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தியிருந்தார். குறிப்பாக தமிழகத்தில் 234 தொகுதிகளில் குறைந்தபட்சமாக 3 லட்சம் மக்களுக்காவது இந்த உணவு வழங்க வேண்டும், தன்னுடைய கட்சியின் சார்பில் உணவு வழங்க வேண்டும் என்று இருந்தார். அதன் அடிப்படையில் தான் இந்த உணவு வழங்கும் நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. சில இடங்களில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு பந்தல் அமைத்து ஒரே இடத்தில் வழங்கி வருகிறார்கள். இன்னும் சில இடங்களில் ஒரு வாகனம் மூலமாக எடுத்து சென்று விளிம்பு நிலை மக்களுக்கு, அதாவது விளிம்பு நிலையில் வாழக்கூடிய, வசிக்கக்கூடிய மக்களுக்கு வழங்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. ஜெனிஃபர், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செந்தில் ராஜா.